அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நான் உங்கள் அனைவரிடமும் ஆரோக்கியமான மனதை எவ்வாறு வளர்ப்பது என்பதை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். How to develop a healthy mind. Please note, I am not talking about mindset. Having certain mindset is a thought process or another mind activity. So I'm not exploring that here. A healthy mind is not a state to be achieved, rather it is a lifestyle. ஆரோக்கியமான மனம் என்றது ஒரு நிலையான நிலையை அடைகிறதில்லை, மாறாக அது ஒரு வாழ்க்கை முறை. ஆரோக்கியமான மனதை நாங்கள் ஒரு மருந்து கொண்டோ அல்லது அஃபர்மேஷன் மூலமாகவோ உற்பத்தி செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இப்போ ஆரோக்கியமான மனம்ன்றது அது எங்களுக்கு உள்ளே இருந்து வளர வேண்டும். ஸோ இட்ஸ் நீட் டு டெவலப் வித்தின். ஆரோக்கியமான மனதை நாங்கள் முதல் வளர்ப்பதற்கு நாங்கள் எங்களோட மைண்ட் மனது எப்படி வேலை செய்கிறது, செயல்படுகிறதுன்றதை நாங்கள் முதல்ல அறிஞ்சிருக்கணும். என்ன அது அறியாமல் நாங்கள் என்னென்று ஆரோக்கியமான மனதை வளர்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் we need to know how the mind function and operate, isn't it? The healthy mind therefore to be developed from within. In order to develop a healthy mind, we should first understand how our mind works. The mind is the lens in which நாம் உலகத்தை முழுமையாக அனுபவிக்கிறோம். த மைண்ட் அவங்களோட மனது மைண்டின் அது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடிக்குள்ளால் தான் நாங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றோம். அது என்ன அர்த்தம்ண்டா, இந்த மைண்ட் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி சொல்லுது அங்கே என்ன இருக்குண்டு இருந்து. Our mind has been programmed for years to filter reality based on our past conditioning. எங்களோட மனம் இயர்ஸ் வருஷக்கணக்காக அதை என்னென்னு சொல்கிறது, எங்களோட ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது நாங்கள் எப்படி வெளியில் இருக்கிற ஒரு ரியாலிட்டியை இன்டர்பிரட் பண்ணுறோண்டு. அப்போ நாங்கள் அது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், எங்களோட கண்டிஷனிங், எங்களோட வளர்ப்பு, நாங்கள் ஒரு சர்டின் ரிலீஜியஸில் பிறந்திருக்கலாம், ஒரு கல்ச்சரில் பிறந்திருக்கலாம், ஒரு நாட்டில் பிறந்திருக்கலாம். அப்போ எங்களை அறியாமலே நாங்கள் வளரக்க எங்களை சுற்றி இருக்கிறது, எங்களோட ஃபேமிலி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்களை அறியாமலே எங்களை உள்ளுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் ஒன்றை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க, ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள அந்த தோலை நோக்கில் தான் நாங்கள் அதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எப்படி என்றால், நாங்கள் ஒரு சர்டன் கல்ச்சரோ ஒரு ரிலிஜனில் வளர்ந்துருந்தோம்டா நாங்கள் அதை பார்க்க அந்த உள்ள நாலேஜோட பார்ப்போம். என்ன இப்போ பார்க்க போனோம்டா, இப்போ ஹிந்துவில் பிறந்தாக்களுக்கு அவையல் ரீபர்த் அதுகளை பிலீவ் பண்ணிவிடும். அதை வேறு ஒரு ரிலிஜனில் பிறந்தாக்கள் அதை நம்ப மாட்டினோம். என்ன அதுதான் படம் இதை கண்டிஷனிங்கன்னு சொல்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ என்ன நடக்குமென்றால், மைண்ட் எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு ஆரஞ்சு சன்கிளாஸை வேவ் பண்ணி கொண்டு உலகத்தை பார்க்குற மாதிரி. அப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு உலகம் எப்படி தெரியும்? ஒரேஞ்சாக தான் தெரியும். ஆனால் உண்மையில் உலகம் ஒரேஞ்சோ இல்லை, அது உங்களோட கண்ணாடி. அது அந்த மைண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான். இந்த கண்டிஷனிங்கன்றது இஸ் ஈக்குவல் நீங்கள் அந்த ஒரு ஆரஞ்சு கண்ணாடியை போட்டு வந்து உலகத்தை பார்க்குற மாதிரி. இப்போ உங்களோட கண்டிஷனிங்கள் இன் ரியல் த ரியாலிட்டிக்கு ஒரு மீனிங்கும் இல்லை. அதை நாங்கள் தான் அந்த மீனிங்கை கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சில பேருக்கு எனக்கு சிவப்பு கார் விருப்பம் என்று சொல்லுவினோம், இன்னொரு ஆள் சொல்லும் எனக்கு சிவப்பு கார் விருப்பம் இல்லைண்டு. ஆனால் உண்மையிலேயே சிவப்பு காரில் ஒரு அதுன்ற ரியாலிட்டி என்னவாக இருந்திருந்தால் அது ஒரே மாதிரி தானே இருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்தாலும் ரியாலிட்டி ஒன்றாத்து இருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னா, அப்போ இந்த ஒரேஞ்ச் கிளாஸை போட்டுக்கொண்டு பார்த்தா நாங்கள் என்னதை பார்க்குறோமோ அதுதான் எங்களுக்கு தெரிகிறது. என்ன அப்போ நாம் மனதில் சில அனுபவங்களை மற்றும் ப்ரைவேட்டை தணிக்கை செஞ்சு தான் எங்களுக்கு மைண்ட் எங்களுக்கு தருகுது.
மைண்ட் பேசிக்கலி என்ன செய்யமெண்டா அதை என்ன உங்களுக்கு வரணுமோ இல்லையோண்டு ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களோட சப்கான்ஷியஸ் லெவலில் சிலதை சென்ஸை பண்ணும், சிலதுகளை அலோவ் பண்ணித்தான் நாங்கள் இதன்றோம். அப்போது நாங்கள் ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கும் போது, ஒரு சிச்சுவேஷனோ இல்லாட்டா ஒரு நபரை கூட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, ஆனால் நாங்கள் உண்மையான ரியாலிட்டியை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த ஒரேஞ்ச் சன்கிளாஸை போட்டுக்கொண்டு உலகத்தை பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். So when we experience something or situation or circumstance, we are not experiencing as the true reality. We are experiencing our own version of the reality based on our past conditioning. It's like orange glass. The external world we experience is an extension of our mind. There is no experience of the world without us. அதில் என்னன்னு சொன்னால், நாங்கள் 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 அனுபவிக்கிற அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லோ, அது நாங்கள் இல்லாமல் அந்த அனுபவம் இல்லை. ஏனெண்டா உங்களுக்குள்ளான அந்த அனுபவம் நடக்குது. அப்போ நீங்கள் இல்லைன்னா அந்த அனுபவம் நடக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னா அங்கே வெளியில் இருக்கோ இல்லையோண்டா அது எங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்குள்ளான் நடக்குது. அப்போ நீங்கள் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆகவே நமக்குள் ஆரோக்கியமான மனதை எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் என்று சில சமயங்களில் நாம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மீது எங்களுக்கே கட்டுப்பாடு இல்லையே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். சம்டைம் வீல் ஃபீல் தட் வி கான் கண்ட்ரோல் த மைண்ட் அண்டு. ஆனால் அது என்னண்டா அப்படி உங்களுக்கு ஒரு மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் தோன்றுதுண்டா அந்த உணர்வு உண்மைதான். ஏனெண்டா நீங்கள் மைண்டை ஒரு நாளும் அணுகைக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லைண்டா உங்களோட சிந்தனைகள் எண்ணங்களோட நீங்கள் சண்டை பிடிச்சி மைண்டை வின் பண்ணணுமென்ற முறையில் நீங்கள் மைண்டை அப்ரோச் பண்ணினீங்களா அந்த போரில் அந்த ஃபைட்டில் ஒரே ஒரு வின்னர் தான். மைண்ட் தான் வின் பண்ணும், நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். வேணுமென்றால் நீங்கள் ஒரு தோட்ஸ் எடுத்து போட்டு சொல்லுங்க, நான் இந்த தோட்ஸை நிப்பாட்ட போகிறேன்னு செய்து பாருங்க. என்ன அந்த தோட்ஸை பற்றி கூட சிந்திப்பீங்களோ இல்லையா, அது நிற்காது. ஒரு நாளும் மைண்டை சண்டை போட்டு வின் பண்ணிடலாம். மைண்டை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணலாம்னு சொன்னால், நாங்கள் மைண்டை எங்களோட எண்ணங்கள் உணர்வுகளாலையும் விழிப்புணர்வால் அவேர் ஆக்கலாம். எங்களோட மைண்டுக்குள்ளே என்ன நடக்குது, உங்களோட விழிப்புணர்ச்சியில் நீங்கள் பாருங்கோ, உங்களோட என்ன நடக்குது, உங்களோட மைண்டு என்ன சொல்லுது, அதோட எண்ணங்கள் என்றதை நீங்கள் அதை ஒரு வியூ பண்ணுறோம், ஒப்சர்வ் பண்ணுறதுல தான் நீங்கள் மைண்டை அறியலாம். இல்லையா கண்ட்ரோல் பண்ணுறதோ ஃபைட் பண்ணல நீங்கள் இதண்டையலாம். ஏன்னா உங்களோட விருப்பங்கள், எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகள், உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் பொதுவாக இந்த எல்லா விஷயங்களும் உங்களோட ஆழ்மறந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தால் வருகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த மைண்டை ஹெல்த்தி மைண்டை பார்க்குறதுக்கு ஒரு விதம் பிகம் ஆஸ் அவேர் ஆஃப் அவர் மைண்ட் ஆக்டிவிட்டீஸ். என்ன நடக்குது ஒப்சர்வ் பண்ணுறது. ஓகே, என்ன நடக்குது, வாட் இஸ் அவர் ஃபீலிங், வாட் இஸ் அவர் தாட்ஸ் என்று ஒப்சர்வ் பண்ணுங்கோ. என்ன கண்டென்ட் அனலைஸ் பண்ண போகாதீங்கோ. வாய் திஸ் இஸ் பேட், வாய் நோ, அதை விடுங்கோ. என்ன ஒப்சர்வ் ஒரு மூவியை பார்க்க நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்கள என்ன, அதே மாதிரி அதை ஒப்சர்வ் பண்ணுறதுக்கு இதண்டலாம். அது முதலாவது ஸ்டெப். ஸோ ஒன் வே டு ஓவர் கம் திஸ் டு become more aware of, self-aware of our thoughts and feelings and other thought activities such as our beliefs, opinion, likes and dislike. Normally these things appear as a default on a subconscious level. ஸோ ரெண்டாவது விஷயம், நாங்கள் எப்படி எங்களோட மைண்டை ஓவர் கம் பண்ணலாமோ, நாங்கள் எப்படி ஹெல்த்தி மைண்டை டெவலப் பண்ணுறான்னு சொன்னால், நீங்கள் சுய விசாரணை, செல்ஃப் இன்குவாரி ஓ இன்வெஸ்டிகேஷன். ஸோ எங்களோட மனதில் எழுதுகிற சிந்தனைகள், தோட்ஸுகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கொஷன் பண்ணலாம். ஆனால் இது கூட ஒரு மைண்டின் ஆக்டிவிட்டி தான். ஆனால் எந்தெந்த நேச்சரில் என்னென்னா, நாங்கள் அந்த
கொஷன் ஒரு தோட்ஸை ஒரு எண்ணத்தை நாங்கள் கொஷன் பண்ணிங்க நாங்கள் அதுக்கு பின்னால் போகாமல் அதுன்ற நேச்சர் இப்போ உங்களோட மனதுக்குள்ள ஒரு தாட்ஸ் இஃப் யூ ஹேவ் அ ஃபீலிங் ஓகே ஐம் சஃபரிங்னு சொன்னால் நீங்கள் அந்த கொஷனை ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது எனக்கு மாத்திரமும் நடக்கணும் ஏன் நெடுதலும் அப்படி நீங்கள் அந்த எண்ணங்களும் கூட தாட்ஸுக்கு பின்னால் போகாமல் கேட்கலாம் யார் உண்மையில் சஃபர் பண்ணினான் உள்ளுக்குள்ளே யார் இருக்கினான் ஹூஸ் தட் பர்சன் சஃபரிங் இன்னொரு கொஷன் கேட்கலாம் ஒன் பிஹாஃப் ஆஃப் ஹூ ஓகே இந்த தாட்ஸ் வருகுது ஆனால் இந்த தாட்ஸ் எங்கே இருந்து வருகுது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட சிந்தனையின் தன்மையை தேடலாம் நீங்கள் உங்களை துன்பப்படுங்க நீங்கள் கேட்கலாம் துன்பத்தை ஓகே ஆரிஞ்ச துன்பப்படினான் இந்த அந்த தாட்ஸ்கள் இதெல்லாம் ஆரண்ட அப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கல உண்மையில் ட்ரூத் வில் ரிவீல் இட் செல்ஃப் என்னண்டா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு தரம் இல்லை ஒரு பர்சனண்டு உள்ள ஒரு தரம் இல்லை சஃபர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒன் பிஹாஃப் ஆஃப் ஹூ தீஸ் தாட்ஸ் இங்கே அப்படி ஒரு கொஷனை கேட்டிங்களா அங்கே ஒரு தரம் இல்லை அப்படி இதண்ட உடனேயே அந்த தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோலி அதன் பவரை இழந்து இட் வில் டிசால்வ் ஆட்டோமேட்டிக்காகவே அது தானாக அந்த தாட் உங்களை விட்டுட்டு தண்டவாளில் போடும். அப்போ என்ன நடக்குமென்று சொன்னால் நாம் விழிப்புணர்வை நாம் மனதில் கொண்டு வர துவங்கினா when you become as aware of your mind மெதுவாக மனம் செயல்பாடுகள் அமைதியாகும். நம் மனத்தின் ஆழ்ந்த அமைதியில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். அதில் சில பிரச்சனைகளுக்கான முடிவுகளும் அதில் தானாக வரும். when we start to bring our awareness to our mind activities, slowly mind activity come to silent, and in the depth of our mind silent some problem dissolve while others present new solution. நீங்கள் இதை உங்களோட அனுபவத்திலேயே உணரலாம். உண்மையில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கல தனிமையில் இருந்து நீங்கள் உங்களோட மனதுக்கு நடக்கிறத ஒப்சர்வ் பண்ணி பிறகு அந்த ஒப்சர்வேஷனில் உங்களுக்கு வர தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை நீங்கள் கொஷன் பண்ணுங்க. கொஷன் பண்ணிக்கல ஏன் இது எனக்கு நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்படி அந்த ரூட்டில் போகாமல் அந்த நேச்சரை கொஷன் பண்ணுங்க. ஓகே ஒரு தாட்ஸ் வருதுண்டா கேளுங்க. ஆட்ட பிஹாவில் இந்த தாட்ஸ் வருகுது எங்கே இருந்து வருகுது அப்படியான கொஷனுகள். அப்போ சஃபரிங்கண்டா ஹூ சஃபரிங் அப்படி என்றேக்க அது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ரியலைஸ் இஸ் எல்யூஷன் உண்டு. எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு டிவி அந்த டிவியில் இருக்கிற ஸ்க்ரீன் தான் நீங்கள், அதில் இருக்கிற கேரக்டர்கள் எல்லாம் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கோட லைக் அண்ட் டிஸ்லைக் எல்லாம் அதுதான். அந்த டிவிக்கு நிரந்தரம் என்ன அந்த ஸ்க்ரீன் தான். கேரக்டர்லாம் என்ன டிவின்ற ஒரு மாடுலேஷன் வரும் போகும். ஆனால் நிரந்தரம் இஸ் டிவி. அதுதான் உங்களுக்கு ட்ராவலில் நடக்கிறது. என்ன நடக்கிறது when you switch off the television நீங்கள் ட்ராவலில் நீங்கள் போய் நித்திரியாக போனோடனே என்ன நடக்குது உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் உங்களை விட்டுட்டு போனோடனே உங்களுக்கு என்ன நடக்குது யூ என்ஜாய் தட் பீஸ் isn't it. அப்புறம் நெக்ஸ்ட் டே எழும்பினோடனே தென் சடன்லி ஓகே தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் வந்தோடனே உங்களோட சஃபரிங் உங்களோட பிரச்சனை எல்லாம் வரவழைக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நைட்டில் மாத்திரம் நீங்கள் போய்க்க டிவியை டேர்ன் ஆஃப் பண்ணாமல் இந்த வேக்கிங் வேர்ல்ட் பகலில் கூட இவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் நடக்கையும் நீங்கள் அந்த டிவியில் இருக்கிற கேரக்டர்கள் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் என்னென்ன உங்களோட மைண்டுக்குள்ளே நடக்குதோ அதெல்லாம் ஒரு எலூஷனோ ஜஸ்ட் அ கேரக்டர் தட்ஸ் நாட் ரியல் டு த டிவின்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் டிவி ஆஃப் பண்ணணுமா இல்லை. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணினாலே சரி அந்த கேரக்டர்கள் எல்லாம் டிவியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் டைம் மாடுலேஷன் ஒழிய உண்மையில் அந்த கேரக்டருக்குன்ட்டு தனியொரு இது இல்லை. ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த டிவி தான் அந்த ஸ்க்ரீன் தான் நீங்களண்டா அந்த ஸ்க்ரீனில் வர கேரக்டர் மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் உங்களோட என்ன பிரச்சனைண்டான அந்த ஃபீலிங் அவங்களை கூடாச்சு எல்லாம் உங்களோட தாட்ஸ் அந்த கேரக்டர் அந்த ஸ்க்ரீனில் இருக்க கேரக்டருக்கு எப்படி அது நிரந்தரம் இல்லையோ ஒரு எல்யூஷன்ன்ற மாதிரி. ஏன் எல்யூஷன் சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்க்ரீனில் இருக்க கேரக்டர்கள் ரியல் இல்லை, அங்கே இருக்கிறது ஸ்க்ரீன் மாத்திரம்தான். அந்த கேரக்டர் எல்லாம் ஒரு
அந்த 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 ஸ்க்ரீன்ட்டு ஒரு மொடுலேஷன் என்ன அதிலிருந்து தான் அந்த கேரக்டர் உருவானது. நீங்கள் அதை அப்படி பார்க்க வழிகிட்டீங்கள் என்றால் உங்களோட மைண்ட் தானாயே குவாய்ட் ஆகும். உங்களோட ஒப்சர்வ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வழிக்கிட்டு இந்த நாலேஜை நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் அதில் தான் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் நடக்குதுண்டா மைண்ட்ஸை மெல்ல மெல்லமாக குவாய்ட் ஆகும். இந்த மைண்ட் என்ன ஹெல்த்தி மைண்ட் யூனோ ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் எல்லாம் புடாக்கோ ஜீசஸுக்கு மாத்திரம்தான் ஒரு சொந்தமான விஷயம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தமான விஷயம். அவைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா அவன் மைண்டை தே மாஸ்டர் தே மைண்ட். நாங்கள் இப்போவும் அந்த சின்ன சின்ன பேபி ஸ்டெப்பாக வச்சு அதை அச்சீவ் பண்ணுறது போய்கொண்டிருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அதனால் எல்லாராலையும் ஒரு ஹெல்த்தி மைண்ட், ஒரு ஹாப்பி மைண்ட், பீஸ் மைண்டை அச்சீவ் பண்ண இயலும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவேராக வந்தீங்களா அதுவும் உங்களுக்கு பாசிபிள்.